நேத்து வந்து நான் லைவா பார்க்கும்போது, நான் சரி அவுட் தான் கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருக்காருன்னு நெனச்சேன். பட் நெறைய ரீப்ளேஸ் பார்க்க எனக்கு டவுட் கூடுது. அண்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அம்பயர் பார்க்கும்போது சர்டன் திங்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ். ஒரு அம்பயர் பார்க்கறதுக்கும், இன்னொரு அம்பயர் பார்க்கறதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களோட பாடி அண்ட் பால் 2மே ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்லுது. இப்ப எது ஃபுல் கண்ட்ரோல்? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஜேசன் ஹோல்டர் கேட்ச புடிச்சாரு. கேட்ச் பிடிக்கும்போது சின்னதா ஒரு கேப் இருந்துச்சு 2 விரலுக்கு நடுவுல. அப்ப வந்து படுதா இல்லையான்றதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு எவிடன்ஸ் கிடையாது. ஓகே, ஏன்னா அவருக்கு பெரிய ஃபிங்கர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா கேட்ச் புடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? கைய ஊனிட்டு அதுக்கப்புறம் எழுந்தாரு. ஸோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கை ஊன்றதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல்ல வந்துட்டாரு கேட்ச்க்குன்னு. பட் சில பேர் என்ன சொல்றாங்க, சப்போஸ் ஆர்சிபி தரப்புல இருந்து நீங்க பாக்குறீங்கன்னா, நானும் நேத்து நம்ம 2 பேரும் தான் எக்ஸாக்ட்லி எனக்குமே அது தோணுச்சு. நீங்க சம்டைம்ஸ் என்ன ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு, கை ஊனிட்டு எடுக்கிற வரைக்கும் கூட ஃபுல் கண்ட்ரோல் இல்லையா? ஏன்னா பாடி பேலன்ஸே இன்னும் ஆகலையா? அதனால தான் பேலன்ஸ் பண்றதுக்கு தானே கையை ஊனிட்டு எடுக்கிறாருன்னு. அண்ட் கையை ஊனிட்டு எடுக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஃபிங்கர்ஸ், நீங்க ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பெரிய ஃபிங்கர்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல் பால் அப்படி பிடிச்சிருவாங்க. அப்படி பிடிச்சா மட்டும்தான் உங்களோட நக்கல்ல படும். இல்லைன்னா பால் கொஞ்சமாவது கீழே பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு நாட் அவுட்கான சான்சஸ் மோர் ஆர் சேஃபர் ஆப்ஷனாக இருந்திருக்கும்னு தோணும்.